கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். எமர்ஜென்சி பிரேயர். சில ஜெபங்கள் நமக்கு இம்மீடியட்டாக பதில் தேவைப்படும். அப்போ நாம் தேவனிடத்தில் எப்படி ஜெபிப்பது? அந்த ஜெபத்தில் வெற்றி காண வேண்டுமென்றால் தேவனிடத்தில் ஜெபித்து இம்மீடியட்டாக நாம் பதில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம எப்படி பதிக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அர்ஜென்சி ப்ரேயர், ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ரேயர், நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு தேவனிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு பலவிதமான அறிவுரைகளை வேதாகமத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமது ஜெபமும் இம்மீடியட்டாக நம்மளுக்கு பதில் கொடுக்கப்படும். அது ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய ஜெபமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் விசுவாசத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஜெபத்தில் ஒருவேளை இந்த காரியம் நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படாமலும் அந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். தேவனிடத்தில் நான் ப்ரேயர் பண்ணுறேன், இந்த காரியங்களுக்காக நான் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ள போகிறேன். அவர் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த காரியத்திற்கு எனக்கு பதில் கொடுப்பார் என்ற நிச்சயத்தோடு நாம் ஜெபிக்கக்கூடிய காரியம், எப்பேற்பட்ட காரியம் கண்களுக்கு முன்பாக தோன்ற வேண்டும். அந்த சக்சஸ் வரக்கூடிய பிரேயர், அந்த ஜெபம். வேதாகமத்தில் எலியேசர், ஆபிரகாம் தன்னுடைய பையன் ஈசாக்குக்காக பெண் பார்ப்பதற்காக அனுப்பப்படுகிற ஒரு சூழ்நிலையில் அங்கே ஒரு ஜெபம் பண்ணப்படுது. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, ஒரு நீட் பேஸ்டாக இருக்குது, ஒரு அர்ஜென்சியாகவும் அந்த ப்ரேயர் இருக்குது உங்களுக்கு. அது பாருங்கள், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனமாக இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். ஒரு காரியத்தை சித்திக்க பண்ண சொல்கிறாரு, என் எஜமான ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும், ஒரு தயவு காமிங்க இன்றைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரேயர் அவர் எலியேசர் தேவனாகிய கர்த்தர்கிட்ட பண்ணக்கூடிய ஜெபம். இந்த ஜெபம் ரிவைஸ்டு வெர்ஷன், பைபிள் தமிழ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு தேவனாக இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் நிறைவேறச் செய்து என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்திருளும். நீர் எனக்கு காரியம் நிறைவேறச் செய்து, இந்த காரியம் இன்றைக்கே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு அர்ஜென்ட் ப்ரேயர் இங்கே பண்ணப்படுது. அதே இதை ஈஸி ரீடிங் வெர்ஷன் தமிழில் அது சொல்லுது, என் எஜமானின் தேவனாய் கர்த்தாவே, இன்று அவரது மகனுக்கு பெண் தேட உதவி செய்யக்கூடிய ஒரு ப்ரேயர், என் எஜமானரான ஆபிரகாம் மீது கருணை காட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக கருணை காட்டும், உதவி செய்யும், சித்திக்க பண்ணும் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் தமிழ் பைபிளில் போட்டிருக்கு. இது இங்கிலீஷில் பாருங்கள், லார்ட், ஓ லார்ட் காட் ஆஃப் மை மாஸ்டர் ஆப்ரஹாம், ப்ளீஸ் கிவ் மீ சக்ஸஸ் திஸ் டே. இன்றைக்கு எனக்கு இந்த சக்ஸஸ் வேணும், திஸ் டே, அண்ட் ஷோ கைண்ட்னஸ் டு மை மாஸ்டர் ஆப்ரஹாம். இதுதான் இன்றைக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சக்ஸஸ் இன்னைக்கு வேணும் அப்படின்னு ப்ரே பண்ணக்கூடிய விஷயம். அந்த மாதிரி நடந்துச்சா இந்த விஷயத்தில் அவர் ப்ரே பண்ண மாதிரி அன்றே அந்த காரியம் முடிந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிந்தது. அந்த காரியம் அவர் ஜெபித்த மாதிரியே அந்த காரியம் கண்களுக்கு முன்பாக அது நடந்துச்சு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம் செய்யக்கூடிய அந்த ஜெபங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவும், இப்படி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபித்தோம் அப்படின்னா ப்ரிசைஸாக, அதே நேரத்தில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக விசுவாசத்தோடு பண்ணக்கூடிய ஜெபம் நம்மளுக்கு அது நிறைவேறும். அதுதான் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிக்கிறேன், என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும்
உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பாருங்க, தேவதூதர்கள் அனுப்பப்படுவார்கள் முன்னே. அப்போ ஒரே நாளில் நம்மளுக்கு சில காரியங்கள் வெற்றி அடைய வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, தேவன் மேலே விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். ஒரு பெண்ணை கொண்டு வரணும் அங்கே போயிட்டு, அதான் அங்கே வேலை நடக்க போகுது. தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். நம்முடைய தூதர்கள், தேவதூதர்கள் நமக்கு முன்பே போய் நீங்கள் எந்த காரியத்துக்காக வேண்டிக் கொள்கிறீர்களோ அந்த காரியத்திற்கு அவர் ஆயத்தம் பண்ணி நீங்கள் எதிர்பார்த்தபடியே அந்த காரியத்தை செய்வதற்கு தேவதூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். இதில் அவர் ஒரு விஷயத்தை யோசிக்கிறார், இப்படி தான் நடக்கணும். அந்த பெண்ணை நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த போகிற இடத்துல யார் அந்த பெண், தூரதேசமாக இருக்குது, அங்கேருந்து பிரயாணப்பட்டு வராரு, வந்துட்டு அவர் சில காரியங்களை யோசிக்கிறார். இந்த மாதிரி செய்யக்கூடிய பெண்ணு தான் நான் என்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமின் மகனுக்காக நான் தேர்ந்தெடுக்க போகிறேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை யோசிக்கிறார். எப்படின்னா, தண்ணி குடிக்கும் போது அவருக்கு தண்ணி கொடுக்கணும், அது போக அவங்க ஒட்டகங்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டும் சொல்லி ஒரு காரியத்தை, ஒரு கண்டிஷன்ஸ், இது யார் செய்கிறாரோ அந்த பொண்ணை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது நல்லா யோசித்து பாருங்கள். நம்ம ஒரு வேளை இந்த மாதிரி தூர தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போய் ஒட்டகத்தில் போய் எந்தவித இன்ஃபர்மேஷன் இல்லை, ப்ரியாராக எதுவுமே நம்ம அவங்கள்ட்ட அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது, இங்கே வரப்போகிறேன்னு சொல்ல போகிறது கிடையாது, அங்கே யார் இருப்பான்னு இவருக்கு தெரியாது. அது ஆபிரகாம் முன்னாடி வாழ்ந்த ஒரு தேசம். அங்கேருந்து காலி பண்ணிவிட்டு அவர் இங்கே இந்த புது இடத்துக்கு வந்துட்டார். அப்போ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஒரு பிரயாணப்பட்டு போய் அங்கே போகிற இடத்துல இப்பேற்பட்ட ஒரு பெண் கண்களுக்கு முன்பாக தெரிய வேண்டும். அவங்க செய்யக்கூடிய விஷயம் தண்ணீர் கொடுக்க வேண்டும். அது அவருக்கு மாத்திரமல்ல, அந்த ஒட்டங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நிபந்தனை. இப்படி யார் இருக்காங்களோ அவங்க தான் என்னுடைய எஜமானோட மகனுக்கு ஏற்ற பெண் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? அது சேருமா? அப்படி நினச்சிட்டு போகிறோம். நம்ம ஒரு வேளை பெண் பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு இப்படி ஒரு கண்டிஷன்ஸ் யோசிச்சுட்டு போய் அங்கே அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தோடு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், இந்த மாதிரி என்னுடைய காரியங்கள் செய்து முடிக்கப்பட வேண்டும், இப்பேற்பட்ட ஒரு பெண் வேணும் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில்டாக அவர் ஒரு இன்றைக்கே எனக்கு அந்த வெற்றி வரணும், இன்றைக்கே அது உதவி வரணும்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் ஃப்ரேம் வேறு அங்கே ஃபிக்ஸ் ஆகுது உங்களுக்கு. இமீடியட் மிராக்கிள்ஸ், இமீடியட் சக்ஸஸ். அப்போ வேணும்னா நாமும் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த டைம் ஃப்ரேமை ஸ்பெசிஃபிக் ஆகணும். டுடே ஐ நீட் த சக்ஸஸ். எப்போனாலும் பண்ணுங்க கர்த்தாவே, ஐ வெயிட் அப்பான் த லார்ட் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி சில காரியங்களை செய்கிறோம். சில காரியங்களுக்கு இன்றைக்கே வேண்டும் நம்ம நின்னோம் அப்படின்னா தேவன் அந்த காரியத்தை நம்மளுக்கு கண்களுக்கு முன்பாக செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ அதே அதிகாரத்தில் 24:13 அதிகாரத்தில் சொல்லுது, இதோ நான் இந்த தண்ணீர் திறவண்டியில் நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தலும் என்றார். அப்போ தேவனிடத்தில் நம்ம சில காரியங்களை எதிர்பார்த்து சொல்லும்பொழுது, நீர் எனக்கு இந்த காரியத்தை காமியும், நீர் அதாவது தேவனை சார்ந்து வாழ்கிறது. இப்படி யார் கண்களுக்கு முன்பாக வருவாங்களோ அப்போ நான் எனக்கு அறிவியும், தேவனை எனக்கு அதை காமிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம்.
எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். இப்படிலாம் நம்ம தேவன்கிட்ட கேட்கலாமா? இப்படிலாம் பேசலாமா? நம்ம ஒரு காரியத்தை சொல்லி இதே மாதிரி எனக்கு அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாமா? இங்கே கேட்குறாரு, அதே மாதிரி நடக்குது. அதுதான் நாம் இன்று கற்றுக்கொள்ள ஒரு விஷயம். உங்களுக்கு இன்றைக்கே வேணும், இன்றைக்கே அந்த சக்ஸஸ் நான் பார்க்கணும், இன்றைக்கே எனக்கு இந்த விஷயம் கண்களுக்கு முன்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை யோசிக்கிறோம். அந்த கண்களுக்கு தெரியாத ஒரு காரியத்தை இப்பேற்பட்ட ஒரு காரியத்தின் மூலமாக எனக்கு வெளிப்படுத்தும்னு சொல்லி ஒரு ஜெபமாக இருக்குது. அப்பேற்பட்ட காரியம் தேவன் அவங்களுக்கு கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துறாரு. அதுதான் அந்த விசுவாசத்தின் மூலமாக. எங்கேயுமே அவர் பயப்படலை, எங்கேயுமே இது நடக்காமல் போயிருமோ என்று அவர் யோசிக்கலை. ஏன்னா இதுக்கு தேவதூதர்கள் முன்னே செல்கிறாள் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தூதர்கள் முன்னே சென்று ஆயத்தம் பண்ணி வைப்பார்கள் என்று நிச்சயமாக அறிந்திருந்தாதான் இப்படி நம்ம இதை எதிர்பார்க்க முடியும். அப்போ நாமும் சில காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, தொழிலுக்காக ஜெபிக்கலாம், கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கலாம், ஒரு பர்டிகுலர் பர்சனை நம்ம பார்த்தோம்னா நம்ம பிஸ்னஸ் வளரும்னு நினச்சி அவரை பார்க்கறதுக்கு முன்பாக நம்ம ஜெபிக்கலாம். பல நேரங்களில் நம்ம பிஸ்னஸ் சம்மந்தமாக பல பேரை பார்க்க போகலாம். அப்போ எனக்கு இப்பேற்பட்ட காரியங்கள் நடக்க வேணும்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ஐ வாண்ட் தட் சக்ஸஸ் டுடே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு நம்ம போகலாம். ஒருவேளை நம்மளுக்கு சுகவீனமாக இருக்கலாம், சுகத்திற்காக நாம் இன்றைக்கே அந்த சுகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அர்ஜென்சி, அது போக ஒரு டைம் பேஸ்டாக அந்த சக்ஸஸ் வேணும், சுகம் வேணும் அப்படின்னு சொல்லி இருதயத்தில் எந்த விதமான சந்தேகப்படாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு காரியம் கண்களுக்கு முன்பாக நடக்கும். எந்த பெண்ணு அந்த தண்ணியை எனக்கு கொடுத்துட்டு அந்த ஒட்டங்களுக்கு வார்க்கிறாளோ அது நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி யார் முடிவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக காரியம் நடக்கும். அப்போ இதுக்கு நாம் ஆயத்தமாக ஜெபிப்பதற்கு முன்பாகவே நாம் சில காரியங்களை நாம் நினைத்தருள வேண்டும். தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அப்போ இந்த காரியம் எனக்கு முன்பாக நம்ம செய்கிற மாதிரி சில காரியங்களை நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதன் மேலே முழு நம்பிக்கை, அப்போ முழு விசுவாசம், அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு வைத்து சில காரியங்களை செய்யும் பொழுது அது கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும். அதான் அடுத்து 17ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீர் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றால், ரெபேக்காவுக்கு முன்னாடி தர வேண்டும் என்று சொல்கிறாரு. அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை என் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தால், கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரு மட்டும் அவருக்கு மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி, பாருங்கள் அவர் என்ன நினைக்கிறாரோ அதே விஷயத்த அவ சொல்கிறான். உனக்கு கொடுப்பேன், ஒட்டகத்துக்கும் தண்ணி நானே வார்ப்பேன். இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக தெரியலையா? கண்டிப்பாக ஒரு ஆச்சரியமான காரியம். நம்முடைய டிசைர்ஸ் ஆஃப் ஹார்ட், இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். He will fulfill the desires of your heart. நம்ம இருதயம் என்ன விரும்புதோ, எப்படி விரும்புதோ அதே மாதிரி கண்களுக்கு முன்பாக நடந்துச்சு அப்படின்னா எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இதில் படிக்கும்போது இந்த ஜெபம், அதுக்கு பிறகு அவர் அதை போய் பார்த்து அந்த பெண்ணை பார்த்து அவர் நினைச்ச மாதிரி செய்கிற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இந்த ஜெபம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. எங்கேயுமே எலியேசர் சந்தேகமே படலை. ரொம்ப விசுவாசத்தின் உச்சத்தில் இருந்து அவர் கண்டிப்பாக அந்த காரியம் கண்களுக்கு முன்பாக வருன்ற ஒரு உறுதியோடு தான் அங்கே போகிறாரு. அதே மாதிரி அங்கே நடக்குது. அதே மாதிரி அவங்களும் கேட்குறாங்க, ஒருவேளை யாருமே உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கல, இந்த மாதிரி செய்யலை அப்படின்னா என்ன செஞ்சுருப்பீங்க? அது இல்லை, தேவதூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் இந்த காரியத்தை செய்து கொடுப்பார்கள் என்று ஒரு நிச்சயமாக அதை பற்றி அவர் பேசுகிறார். அந்த அளவுக்கு எலியேசர் தன்னுடைய எஜமான் ஆபிரகாம்
அதற்கு மேல் அவருடைய தேவன் இந்த காரியத்தை செய்து கொடுப்பார் என்றது நிச்சயம் இருக்குது. பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த இம்மீடியட் சக்ஸஸ். டுடே ஐ நீட் சக்ஸஸ். அப்போ நாம் சில காரியங்களுக்காக பல வருஷங்கள் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கலாம். நம்ம ஒருவேளை அதுக்கு பதில் இன்னைக்கு வரல அப்படின்னா நம்ம ஒரு காரியத்தை செய்யலாம். அந்த 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 ரிவைஸ் பண்ணலாம். அந்த ஜெபத்தை ஒருவேளை மாற்றலாம். நம்ம யோசித்து பார்க்கலாம். இந்த ஜெபத்துக்கு இந்த விஷயத்துக்கு அத்தனை வருஷமாக நான் ஜெபித்துக்கிட்டு இருக்கேன், அது நடக்கலை. ரொம்ப வருஷமாக ஜெபிக்கிறேன், ரொம்ப நாட்களாக ஜெபிக்கிறேன், ஆனால் அந்த கண்களுக்கு முன்பாக அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. அப்போ என்ன தவறாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, நம்ம ஜெபிக்கிறது காரியம் தவறாக இருக்கலாம். ஏன்னா தேவன் ஒரு நாளும் தவறு செய்வர் அல்ல. அவர் கண்டிப்பாக சரியான முறையில் நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டோம் என்றால் அவர் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ சம்திங் இஸ் ராங் வித் அஸ். அவர் ஒருவேளை என்னுடைய ஜெபத்தை கேட்கல, அவர் ஒருவேளை என்னுடைய பாவங்களை பார்க்குறாரு, நான் செய்த குற்றங்களை பார்க்குறாரு, அதனால தான் எனக்கு வந்து பதில் வரல அப்படின்னு சொல்லி ஒரு குற்ற உணர்ச்சியோடு நம்ம வந்து யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பதில் வராது. அவர் மாற மாட்டார். யார் மாறினா நம்ம தான் மாறணும். நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் யார், கிறிஸ்துவுக்குள் நாம் யார். நாம் ஒரு நீதிமான். நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுகோள் நிறைவேறப்படும் போட்டிருக்கு. ஊக்கமான ஜெபம் நான் பண்ணுறேன், அப்போ எனக்கு இதுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 100க்கு 100 விசுவாசத்தோடு பயப்படாமல். பயமும் விசுவாசமும் சேர்ந்து செயல்படாது. ஒருவேளை பயம் இருந்துச்சுன்னா விசுவாசம் செயல்படாது. ஒருவேளை விசுவாசம் நம்மளுக்கு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அங்கே பயம் வராது உங்களுக்கு. இதை ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியுது ஒரு காரியம். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எலியேசர் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே தங்குறாரு உங்களுக்கு. அதற்கும் அவர் எதிர்பார்க்குறது வந்து ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்க தான். ஆனால் நம்ம கர்த்தர் எப்பயுமே நம்ம நினைக்கிறதுக்கு மேலாக செய்கிறவர். வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாக செய்கிறார். அங்கே தங்குறதுக்கும் அவருக்கு சாப்பாடு கொடுக்கவும் அங்கே ஏற்பாடு செய்யப்படுது. அதுபோக அவர் நினைத்தது போலே அவர் தண்ணி கொடுக்குறாங்க. அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரெபேக்காவில் பார்க்குறாரு. இந்த பொண்ணு தான் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஒருவேளை இவர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு நான் வந்து தூரதேசத்துக்கு வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கலாம். அதுவும் தெரிவிக்கலை. அதுவும் வந்து நான் போகிறேன், உடனே வந்து ஷி அக்செப்ட்ஸ் தட் இன்விடேஷன். 10 நாள் இருந்துட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் இன்றைக்கே போகணும், உடனே இந்த காரியத்தை நான் செஞ்சாகணும்னு சொல்லி எலியேசர் சொல்கிறாரு. அதற்கும் அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள். நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நாம் வந்து அங்கே எந்த ஒரு நெகோசியேஷன்ஸே இல்லை. இவர் ஒன்று சொல்லி அவங்க வந்து அதுக்கு எதிர்மறையாக சொல்லி இல்லை அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இல்லை. அந்த காரியம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்னென்ன கேட்குறாரோ அதுக்கெல்லாம் வந்து அங்கே நிறைவேறுது அந்த காரியம். அதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். எப்படி ஒரு தெரியாத ஒரு இடம், அங்கே போய் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு காரியம் நடக்குது. அதற்கு பிறகு அந்த ப்ராக்ரஸும் பார்த்திங்கன்னா நினைக்கிறபடியே ஒவ்வொரு விஷயமும் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் வந்து கர்த்தர் நமக்கு கொடுக்குற அனுகிரகம், அந்த விசுவாசம், அந்த immediately answered prayer, urgency. Today I want to see the success. You will give the success. அதுதான் நம்முடைய தேவன். ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம காத்திருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நம்மளுடைய விசுவாசத்தை முழுமையாக நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால், அதை எப்படி பெற்றுக்கொள்வது? விசுவாசம் கேள்வியினால் வரும், அது தேவனுடைய வசனத்தின் மூலமாக வரும். கேட்க கேட்க ஃபெய்த் கமத் பை ஹியரிங் அண்ட் ஹியரிங் தான் போட்டிருக்கு உங்களுக்கு. அப்போ நம்ம விசுவாச வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க விசுவாசம் பெருகும். அப்போ நம்மளுக்கு 1% கூட அது மேலே சந்தேகம் வராது. கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியம், எப்படி நடக்குமோ என்று தெரியாத ஒரு காரியம். அப்போ அந்த ஜெபிக்கும் பொழுதே நாம் ஒரு நிச்சயத்தோட ஜெபித்தோம் என்றால், அந்த ஜெபித்து முடித்தவுடனே இந்த காரியம் நடந்தாயிற்று என்று அவருக்கு ஒரு நன்றி சொல்கிறோம் என்றால், ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட், ஒரு தேங்க்யூ. எப்படி ஒரு காரியம், எப்போ ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு காரியம் நமக்கு கொடுக்குறோம், அவங்க செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம தேங்க்ஸ் சொல்லுவோம்.
எடுத்த உடனே நம்ம வந்து நார்மலாக வந்து தேங்க்யூ சொல்கிறதில்ல, தேங்க்யூ இன் அட்வான்ஸ் அப்படின்னு சில நேரத்தில் இப்போலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க உங்களுக்கு. அதே மாதிரி வி ஷுட் தேங்க் இன் அட்வான்ஸ். நடந்து முடிந்து எப்படி நம்ம நன்றி சொல்லுவோமோ ஒரு காரியம், அதே மாதிரி நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த காரியம் நான் ப்ரேயர் பண்ண போகிறேன், இது கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு சொல்லி இப்பொழுதே அட்வான்ஸாகவே நடந்து முடிந்தது போல நன்றி, அந்த சந்தோஷத்தோட ஒரு ஜாய்ஃபுல்லாக ரிஜாய்ஸ் பண்ணிட்டு நன்றி சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து விசுவாசத்தினால தான் அப்படி சொல்ல முடியும், சாதாரண சொல்ல முடியாது. சாதாரணமாக வந்து யார்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா நம்ம அப்படி பதிலளிக்க முடியாது. இல்லை இருக்குது, இப்படி போய் பார்ப்போம், முடிஞ்சால் வரட்டும், முடியாட்டி பரவாயில்ல, போய் ஒரு அட்டன் பண்ணி பார்க்க போகிறேன், ஒரு வேளை நான் இந்த காரியம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன், இந்த பாயிண்ட்ஸில் அது சாட்டிஸ்ஃபை ஆனால் ஓகே, இல்லாட்டி நம்ம திரும்பி வந்துட வேண்டிதான் அப்படின்னு சொல்லி நாம் ஜெபித்தது ஒன்று, நாம் பேசியது அதுக்கு எதிர்மறையாக. ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஆனால் எழுந்திருச்சு சூழ்நிலையை பார்த்துட்டு ஒருவேளை அதை கன்ஃபார்ம்டாக 100% சொல்லிட்டோம் அப்படின்னா, ஒருவேளை நடக்காமல் போயிடுச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னு என்ன செய்வோம் அப்படின்னா, நாமே வந்து அந்த முழுமையாக அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது பேசுறதில்ல, நம்மளே உலட்டி விட்டு பேசுறது. நாமே ஒருவேளை நடக்கலாம் நடக்காதுன்றது மைண்டில் ஏதாட்டும் விழுந்துருச்சு அப்படின்னா போய் பார்ப்போம், ஒருவேளை நாம் நினைக்கிற கண்டிஷன்ஸ் ஒத்து வந்துச்சுன்னா அது ஒரு கர்த்தருடைய சித்தம், அப்படி இல்லை அப்படின்னா கர்த்தருடைய சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளே கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டு நம்முடைய அவிசுவாசத்தின் மத்தியில் அந்த காரியம் நடக்காமல் போகும்பொழுது நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அதுக்கு சித்தம் இல்லைன்னு சொல்லி நம்மளே அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிடுவோம். நிறைய நேரங்கள் அப்படி செய்கிறோம். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை, முன்னேறுவதற்கான காரியங்களை விட்டு விலகி இருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான காரியம். ஒரு 4 தடவை அட்டன் பண்ணி பார்க்குறது, சரியாக வழியாக அந்த தொழில் நடத்துறது கர்த்தர் சித்தம் இல்லை, கர்த்தர் எனக்கு இதுக்கு தேவையானது நான் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த அட்டெம்ப்ட் வந்து நம்ம வெளியில் வந்துடும். அவருக்கு எதெல்லாம் முன்னேறக்கூடிய காரியமோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை பாவத்தை மன்னித்திருக்கிறார், உங்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறார், அவருடைய விசுவாசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ நாமாம் சில காரியத்தை யோசித்துட்டு சித்தமில்லை என்று முடிவு பண்ணுறது வந்து அறிவில்லாமை. சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்லுது உங்களுக்கு. அதனால் சத்தியம் சொல்கிற காரியத்தை நம்ம வந்து யோசிக்கணும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் தேவன் எனக்கு சொல்லியிருக்கார், இதற்கு எனக்கு முன்னால் தேவதூதர்கள் அனுப்பப்பட்டிருக்காங்க, அந்த காரியத்தை செய்தி முடிப்பாங்க, இப்படி தான் முடியும் அப்படின்னு சொல்லி 100க்கு 100 அந்த எலியேசர் வந்து இந்த என்டையர் சாப்டரில் வந்து படிச்சிங்க பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவர் வந்து அவிசுவாசமாக நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு சொல்லி அவர் பேசவே இல்லை. அப்படியே ஸ்பெசிஃபிக்காக அங்கங்கே அப்படியே பேசுகிறார்கள். நாமும் அதே போல் ஒவ்வொரு காரியங்களும் அணுகினோம் என்றால் கர்த்தர் நமக்கு இன்றே இம்மீடியட்டாக ஹி வில் ஆன்சர் யுவர் ப்ரேயர்ஸ். இன்றே உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். ஜெபிக்கலாம். சோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே, மனதுருக்கம் உள்ளவரே, கர்த்தாவே இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கே அவர் நினைத்த காரியம் நடப்பதற்காக நன்றி. டுடே இஸ் a டே. இன்றைக்கே ஐ வாண்ட் டு see the success. நீர் அதை உதவி செய்கிற தேவனாக இருக்கிறீர், நீர் அதை சித்திக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர், நீர் அதை முடிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். இன்றே அந்த நோய் அவரை விட்டு விலகுவதற்காக நன்றி, விலகியதற்காக நன்றி, சுகத்தை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, இப்பொழுதே சுகத்தை நீ கொடுத்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, செய்யக்கூடிய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
பிரிந்த உறவுகள் ஒன்று சேரட்டும். டுடே இஸ் த டே. இன்றைக்கே அந்த காரியம் நடக்கும் உங்களுக்கு. God will answer immediately. உங்களுக்கு முன்பாக தேவதூதர்களை அனுப்பியிருக்கிறார். தேவதூதர்கள் உங்களுக்காக அந்த காரியத்தை செய்து முடிப்பார்கள். அந்த காரியம் முடிந்து ஆகிவிட்டது. நன்றி சொல்லுங்க. நீங்கள் எதற்காக யோசித்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியம் உங்களுக்கு சீர்பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எல்லா காரியங்களுக்கும் தேவன் இன்றைக்கே நல்ல ஒரு முடிவை கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன்.